எல்லா கேங்க்லேயும் ஒருத்தன் வரப்பான் இவனாட்டம். எல்லோரும் குண்டா எடுத்துன்னு வரலாமா, இல்லை கறி வாங்கிக்கணும் வரலாமா, இல்லை இதை பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. ஆனால் எங்காலும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் யார் போகிறாங்க, ஐஸுக்காரா தோ போய் ஐஸ் வைக்கிறவர, சமோசாக்காரா தோ போய் சமோசா வாங்கிக்கினாரு பாருங்கள். இப்போ சமோசாக்கார் போனாங்க, வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறான். வாடா காலு சீரு பண்ணலான்னு கேட்டா, எனக்கு சீரு பாட்டு தெரியாதுன்றான். சரிடா காலு தான் சீரு பண்ண தெரியாதா, எதுனா தக்காளி வெங்காயம்னா அறுறான்னா வெங்காயம் ஜக்கான்னு தண்ணி வருமா. எப்படியெல்லாம் சொல்கிறான் தெரியுமா இவன். எல்லா கேங்க்லேயும் இந்த மாதிரி இறப்பான். உங்கள் கேங்க்லேயும் இந்த மாதிரி இருக்கிறாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏய் வீடா பாரு, 1/4 கிலோ கல்லெண்ணெய், 3 தக்காளி, 3 வெங்காயம் ஒன்று அவன் வச்சுன்னுக்கிறான். அதுக்கப்புறம் வாங்கி காமிக்கிறான். இப்போ பாருங்கள், ஆச்சி சில்லி பவுட்ரு, ஆச்சி சிக்கன் மசாலா ரெண்டுமே ஆச்சியில் தான் வாங்கிப்பாங்க. ஏன்னா ஆச்சின்னா பிடிக்கும் நம்ம ஆளுக்கு. அடுத்தது கடுகு பாக்கெட்டில் இருக்குது, எத்தா உந்து போடும். அதுக்கப்புறம் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, எல்லோரும் கறி எடுத்துன்னு வந்தால் எந்த மசாலா போடலான்னு யோசிப்பாங்க, இல்லை எந்த மசாலா வாங்கிக்கின்னு வந்து செய்யலான்னு யோசிப்பாங்க. ஆனால் நம்மால் பானாலில் அஞ்சு வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி எப்படி எடுத்து சாப்பிட்லான்னு யோசிப்பான் பாருங்க. ஆனால் வெங்காயம் தர்றான்னா எனக்கு கண்ணில் தண்ணி வருன்னுவான். எல்லா கேங்கலையும் இந்த மாதிரி ஒருத்தவங்கிறான். உங்கள் கேங்கலையும் இறப்பான் கண்டிப்பாக. கமெண்ட் பண்ணுங்க அவங்க பேர். எல்லாருமே ஊரில் சொந்த ஊரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணுன்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் நாங்களும் அந்த மாதிரி இன்றைக்கி வந்தோம், எதுன்னா கறி செய்யலான்னு. இப்போ பாருங்கள், வந்த இடத்துல ஒரே ஒரு பானை மட்டும் தான் எடுத்துன்னு வந்தோம், தட்டு எதுவும் எடுத்துன்னு வரல. அதுக்காக பார்த்தீங்கன்னா கூட இருக்கவன் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கான். ஆனால் எங்கள் ஊர் மலையிலையும் இந்த மாதிரி இலெல்லாம் இருக்குன்னு அதிசயம்தான். ஏன்னா ஒரு இலையில வெங்காயத்தை மட்டும் அரிஞ்சு வைக்கலாம், 5 வெங்காயம் 5 வைக்கலாம் போல்த்தது, அந்தளவுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கான். அரை கிலோ கல்லெண்ணெய் ஊற்றிப்போம். அடுத்தது வேணால் கடுகு, உப்பா 100 கிராம் கடுகு போட்டுப்போம். எண்ணெய் காஞ்சி உடனே முதல்ல நம்ம தலா வந்துப்போம். ரெண்டாவது 5 வச்சுருக்க வெங்காயம் தக்காளி போட்டுப்போம். ஐயோ இலை வந்துச்சுங்க. அடுத்தது என்னங்க, பானாலு அதாவது ஜெலிகாண்டி தாங்க. நம்ம பையன் அப்பப்போ அப்படி தான் டீ காட்டுவான், அதுக்கெல்லாம் கவலையே படக்கூடாது. வெங்காயம் நல்லா காயிற வரைக்கும் நம்ம இப்படி உக்காஞ்சிப்போம். ஐயோ அஞ்சிக்குதுங்க, இப்படி வந்துடுவோங்க. எல்லா கேங்க்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க. ஏன்னா அடுப்பாண்டை இருந்தால் புகை வருன்னு எல்லோரும் ஓடி போடுவாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் தீயாக இருந்து அடுப்பாண்டை தீ வச்சு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி தாங்க எங்கள் கேங்கலையும் பாருங்கள். நாங்கள்லாம் அனல் வருதுன்னு வெளியே வரோம், அவன் பாருங்கள் அந்த புகையிலையும் அடுப்பு எரியணுன்னு குச்சி எடுத்து வச்சுன்னு இருக்காங்க. வரையிருங்க. ஏன்னா வெங்காயம் காஞ்சிச்சுன்னா எனக்கு திட்டுவானுங்க. கொஞ்சம் களை எடுத்து வந்துடுறேன். இந்த வீடியோவில் ஒன்று சொல்லணுங்க உங்களுக்கு, யாருக்கும் தெரியாமல் வச்சுங்க. எங்கள் வீட்டில் கடுகு இல்லைன்னாங்க, கம்மியாகுதுன்னாங்க. அதனால சைடில் கடுகு கேவரு கொஞ்சம் எடுத்து போட்டு வந்துட்டேன். சொல்லாதீங்க அவனுக்கு, ஏன்னா திட்டுவானுங்க. அதுக்கப்புறம் என்ன முக்கியமாக அவனுக்கு சொல்லாதீங்க. ஏன்னா
அதுக்கப்புறம் எரியிற கட்டி எடுத்து வாயில் விட்டுருவான் கடுகு இல்லைன்னு. போதுண்ணா விட்றா வெளியே உள்ள வைக்க சொன்னால் வெளியே வச்சுருக்கிறான் நெருப்பு அப்படின்னா பாருங்க. எல்லாரும் அடுப்பு பானாலு காயணுன்னு பற்ற வைப்பாங்க. எங்காவது பார்த்தீங்கன்னா நான் கலர்றவன் காயணுன்னு பற்ற வைக்கிறான் போலத்துக்கு மொத்த ஆனாலும் எனக்கு தான் வருதுங்க, பானாலுக்கு போக மாட்டேங்குதுங்க. பார்த்தீங்களா அவன் இதுதான் மிளகாத்தூளே போடல, நீ பாட்டின தண்ணி தூக்கின்னு வந்துட்ட. அவன் அனலில் செத்துடுங்கிறான். அவனாட்ட கேமராமேனாட்டினா இருந்துக்கணும். பாருங்கள் 10 அடி தள்ளி நின்று வீடியோ எடுத்துனுக்கிறான். தானே சமையல் சாதம் இன்னைக்கு எங்கள் மலையாண்ட கோழி கால் கோயம்பு பிரமாதம். மாஸ்டர் தெய்வம் தான் மாஸ்டர். சின்ன மாஸ்டருக்குறாரு, அவர் காட்ட வேணான்ட்டார். அதுக்கப்புறம் திட்டுவார் வீடியோவில் ஏன் வந்தேன்னு. கமெண்ட் பண்ணுவான் வீடியோவில் என்ன ஏன்னா போட்டேன்னுவான். அதுக்கப்புறம் சரி என்னத்துக்கு நம்ம கோழி கால் காட்டிட்டா. அடுத்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கிறமேன்னு கோழி கால் எடுத்துன்னு வந்து வெட்டணும். எங்கால் சாப்பிட்றதுக்கு வந்து உக்காஞ்சிட்டான். டேய் என் கையெல்லாம் சுத்தமாகுதுடா, கை வைக்கிறா அப்படியே வச்சு சாப்பிட்லான்னு நான் சொல்கிறேன். ஆடு மாடெல்லாம் பல்லு வளகுதா அப்படின்னு கேட்குறான். இப்போ கை கழுவுலன்னு எத்த கழுவான் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஆனால் இது பாருங்க கை கழுவுறதுக்கு தண்ணி தான் யூஸ் பண்ணுவான். போய் டேய் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைடா கொஞ்சமாக்குதுடா போய் பிடிச்சின்னு வாடான்னு சொன்னால் ஓடுவான். தண்ணி பிடிச்சின்னு வரத்துக்கு இல்லை, நான் பிடிச்சின்னு வரமாட்டேன்னு ஓடுவான். எல்லா கேங்க்லையும் இந்த மாதிரி ஒருத்தன் இறப்பானுங்க.